ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த எபேசியருக்கு எழுதினதான நிருபத்தை எழுதினதான அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் காணப்படுகிற பரிசுத்தவான்களுக்கு நிருபத்தை அவர் எழுதினதான பொழுது அவர் இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களை குறிப்பிட்டு அவர் எழுதவில்லை. மாறாக உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டு எழுதுவதை குறித்து இங்க நான் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த ஆசீர்வாதம் தான் என்ன? தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமுள்ளவர்களுமா இருக்கும்படி உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இது மாத்திரமல்ல, அவருடைய கிருபையிலே சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அவருக்குள்ளாக அந்த முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். இவைகள் எல்லாமே தேவன் தந்த உன்னதத்தினுடைய பெரிதான ஆசீர்வாதங்கள், மகத்தான ஆசீர்வாதங்கள். இவைகள் நம்முடைய தகுதிக்காக அவர் கொடுக்கவில்லை. மாறாக அத்தனையும் அவருடைய பெரிதான கிருபையால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அங்க குறிப்பிடுகிறார். பரலோகத்தில் அவர் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் நமக்கு தந்திருக்கிறார். இந்த உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு நாட்களும் சிந்தித்திருக்கிறோமா என்று சொல்லி இந்த காலை வேளையில் சற்று நிதானித்து அறிவோம். இல்லாவிட்டால் இன்னமும் இந்த உலகத்தில் காணப்படுகிற ஆசீர்வாதங்களுக்காக ஒவ்வொரு நாட்களும் தேடி தேடி அலைகிறவர்களாய் காணப்படுகிறோமா? அழிந்து போகிற அநித்தியமான காரியங்களை முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டு அழியாத என்றென்றும் நிலைத்திருக்கிற நிலையான காரியங்களை நோக்கி பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் இந்த காலை பொழுதில் நம்மை பரிபூர்ணமாய் தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். உலகத்தின் ஆசீர்வாதங்கள் நிலையற்றவை. ஆனால் தேவன் நமக்கு தருகிறதான அந்த ஆசீர்வாதம் அது என்றென்றும் நிலைத்திருக்கிற ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். தகப்பன், இந்த காலை நேரத்துல இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு என்னை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்மை பரிபூர்ணமாய் அர்ப்பணிப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியுள்ள இருதயத்தோடு தெய்வ சமூகத்துல கடந்து வருவோம். தெய்வ கிருபை சமாதானம் உங்களை யாவரோடு கொண்டு இருப்பதாக ஜெபிக்கலாமா? அன்பின் நல்ல தகப்பனே, அப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்கு நன்றி ஆண்டவரே. தகுதி இல்லாத எங்களை அப்பா நீர் தகுதிப்படுத்தி உங்களுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு ரட்சித்த ஆண்டவரே. உன்னதங்களின் அழிவில்லாத அந்த ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்த ஆண்டவரே. உடனே கிறிஸ்துவனுடைய அந்த தெய்வீக அன்பை நாங்கள் ஒவ்வொரு நாட்களும் நினைத்து நாங்கள் நமக்கு நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு கடந்து வராமல் காணப்படுகிற ஒவ்வொருவரையும் இந்த காலை பொழுதுல தகப்பன் சந்திங்க, தொடுங்க. அவங்களும் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பா, உங்களுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய கிருபையினால் யாவரையும் நிரப்பீராக. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென்.